ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் நண்பன் பழனி. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டால்ஃபின் கேஸ் சைக்கிளுக்கு வர டால்ஃபின் கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்ன ஆக்சரிஸ் வருது. ஓகே, அது வந்து பார்த்தோம்னா அதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா நீங்கள் டால்ஃபின் கேஸில் வந்து பார்த்தா என்னென்ன வருது, அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஏஹெச் பில்ட் பண்ணலாம், அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் என்ன செல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை எப்படி இது என்னென்ன ஆக்சரிஸ் வருது, அதே பார்த்து என்ன எப்படிலாம் வந்து பார்த்தோம்னா அதை வந்து ஃபிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோ போயிடலாம். ஃபஸ்ட்டு அதை பார்த்தா இதான் வந்து ஃபுல்லாக டால்ஃபின் கேஸு. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இது உள்ளே ஆக்சரிஸ் வந்துடும். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து கீ, அதாவது பார்த்தா இந்த டால்ஃபின் கேஸை வந்து அடுத்தவங்க யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கீ கொடுக்குறதும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சார்ஜிங், அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணுங்களா அதை சார்ஜ் போட்டு ரெண்டு பக்கமும் 2 வரும். அதாவது இந்த ஹோல்ஸு இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மேலே தனியாக வச்சிடலாம். இது வந்து பார்த்தா அப்படின்னா செல் ஹோல்டர், அதாவது பார்த்தோம்னா இதில் 56 செல் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். இல்லை 56 செல்லுக்கும் போது பார்த்தா அப்படின்னா நம்ம ஒரு 36 வோல்ட் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை 24 வோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு 7.5 வந்து பார்த்தா ஒரு 12 AH வரைக்கும் வந்து பார்த்தா இது பில்ட் பண்ண முடியும். நார்மல் செல் ஹோல்டர் வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் இதில் வந்து பார்த்தா ஸ்பெஷலாக வந்து பார்த்தா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா எப்படி ஸ்பாட் பண்ணுங்கிறதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 56 ஹோல்டர் செல் ஹோல்டர் இருக்கும். இல்லை 56 செல்ஸ் வந்து பார்த்தா பில்ட் பண்ண முடியும். அது வந்து பார்த்தா 7.5 வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 12 AH வரைக்கும் வந்து பார்த்தா பில்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தா செல் ஹோல்டர். ஸோ செல் ஹோல்டர் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த மாதிரி பேக் பண்ணி பார்த்தா ஸ்க்ரூ போட்டுருவோம். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ். சரிங்களா, அதாவது வந்து இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா இதை நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு லாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதை வந்து இந்த லாக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சு இந்த இடத்துல சரிங்களா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து யாரும் இதை கழட்ட முடியாது. இதை வந்து பார்த்தோன்னா கீ லாக் பண்ணிக்கிற மாதிரி இந்த கீ வந்து பார்த்தோம் அப்படின்னா போடும்போது சரிங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் லாக்கில் வர மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்துடும். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அடுத்தவங்க தேவையில்லாமல் யாரும் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான கீ, அதுக்கான லாக்கு. அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் செட்டு. பாட்டம் செட்டில் எப்படி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இந்த மாதிரி பார்த்தா லித்தியம் செல்ஸ் வந்து பார்த்தா ஸ்பாட் பண்ணி பார்த்தா ஒயர் போட்டு வச்சிடுறீங்க. வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கேட்டால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு ஆக்சசரிஸ் வரும். அதாவது எப்படி எதுவும் கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இது பாட்டம் செட்டில் வந்து பார்த்தா 2 வரும். உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தா அப்படின்னா இப்படி கழட்டிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சைக்கிளோட அந்த ஹேண்டில் சென்டர் பார் வருது பார்த்தீங்களா, அந்த பாரில் வந்து ஸ்க்ரூ போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். அதாவது இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் வரும், இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் வரும். நம்ம பாட்டம் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தா நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தா சர்வீஸ் இல்லை எடுக்கணும், பேட்டரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தா ஒயர் கட் பண்ணி எடுக்க முடியாது. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டம் செட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டம் செட்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு கிளிப் டைப்பில் வந்துடும். இதை வந்து பார்த்தா இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி இதோட செட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு பார்த்தீங்களா, இந்த செட்டை வந்து இப்படி சொருவிக்கிற மாதிரி வருங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு சொருவிக்கிற மாதிரி வரும். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பேட்டரி கழட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா ஒயரை கட் பண்ணணும், ஒயரை இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. ஜஸ்ட் உருனாவே வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கழட்டுரும். சரிங்களா, ஸோ அதே தான் இங்கே இது வந்து இந்த செட் வந்து பார்த்தா இதில் வரும். இதில் வந்து பார்த்தா இது வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கும், இது வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தா நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே சால்டரிங் பண்ணி பார்த்தா இந்த வழியாக ஒயர் அவுட் எடுத்துக்கிறோம். ஸோ அவுட் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் அவுட் எடுத்து இந்த வழியாக வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தா இங்கே ஒயர் போவோம். ஸோ சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கனால பார்த்தா அப்படின்னா சார்ஜிங் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வழியாக வந்து ஒயர் போடுறதுனால நமக்கு இப்போ ஏதாவது பேட்டரி கழட்டணும் இல்லை சார்ஜர் கழட்டணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த லாக் மட்டும் இந்த லாக் இருக்குது பார்த்தீங்கன்னா லாக் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த லாக் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ லாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கழட்டிக்கலாம். போகிற லாக் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்து லாக் ஆகிக்கும். சரியா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல லாக் பார்த்தீங்கன்னா இது நம்ம லாக் அன்லாக் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு இதில் வர ஆக்சரிஸ் பார்ப்போம். இந்த ஆக்சரிஸ் வந்து பார்த்தா அப்படின்னா சார்ஜிங் இண்டிகேட்டர், அதை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது இங்கே பட்டன் அழுத்தி இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தா சைட் லாக்கு, அதேமாதிரி பார்த்தோம்னா சார்ஜிங் போட்டு, அதே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வர ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து பார்த்தா இதிலே வந்து உங்களுக்கு அந்த ஆக்சரிஸ் பார்க்கலாம். டால்ஃபின் கேஸ்க்கு வர ஆக்சரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாக்கு, இது லாக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர். இந்த ஹோல்டர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லாக் இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து வரும்.
இந்த கேப்பில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும் இது. ஸோ இது வந்து லாக்கான ஹோல்டர். அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா சார்ஜிங்கான ஹோல்டர். இது வந்து ஆப்போசிட்டில் இந்த சைடு வரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் போர்ட்டு. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சார்ஜிங் போர்ட்டு. இந்த சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் லாக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தா அதுக்கான ஒரு ஸ்க்ரூ நட்டு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜிங் ஹோல்ஸ்குள்ள வந்து பார்த்தா தண்ணி போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஹோல்டரு. அதே மாதிரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்காக. அதாவது உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தா டிஜிட்டல் டிஸ்பிளே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. டிஜிட்டல் டிஸ்பிளே இல்லை அப்படிங்கிற பஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டன் அழுத்திங்க அப்படின்னா வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தா இதில் காட்டும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான SMBS அது வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு அதுக்கான பட்டன் ஒன்று. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சைக்கிளில் வந்து பார்த்தோம்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்க்ரூ போடுறோம் இல்லையா, அதில் வந்து லூஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதே பார்த்தோம்னா இப்போ பேட்டரி தனியாக எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு டைம் ஒயர் கட் பண்ண தேவைன்னு சொன்னாங்களா, அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இப்போ சொரிக்கிற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி அது வந்து நான் மொத்தம் 4 வரும். 4 வந்து 2 போட்டுருக்கு, 2 தனியாக இருக்குது. இது வந்து அதுக்கு வர ஸ்க்ரூ போது பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்க்ரூவுமே இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு செல் ஹோல்டருக்கு போடுறதுக்கு, அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்கள் சைக்கிளில் போடுறதுக்கு, அதேமாதிரி பார்த்தா இந்த பாக்ஸை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு, அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்கள் இந்த ஹோல்டர்லாம் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் ஸ்க்ரூஸ் இதிலே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இது போன்ற பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தா நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து பார்த்தா ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.